வணக்கங்க. என் பேர் பொன்னர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்துலேருந்து பேசுகிறேன். கடந்த ஒரு 4, 5 நாளா என் வீடியோஸை பார்த்துருப்பீங்க. சேந்தமங்கலம் நில அளவையர் கருணாநிதி, சேந்தமங்கலம் விஏஓ அருண், சேந்தமங்கலம் துணை தாசில்தார் மதன், இவங்க 3 பேரும் என்னோட தனிப்பட்ட விண்ணப்பத்தை கூட்டு பட்டா விண்ணப்பமாக மாற்றிட்டாங்க. இது நான் ஆர்டிஐயில் ஒரு 100 முறை கேஸ் போட்டேன், சிஎம் செல் கேஸ் போட்டேன், ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் போட்டேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு நியாயம் கிடைக்கல. எனக்கு பொதுமக்கள் முன்னாடி உங்கள் முன்னாடி நான் என் வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல ரீச் கிடைச்சிச்சு. அதனால் பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த ரீச்னால தான் இன்றைக்கி என்ன காலையில் ஆர்ஐ சார் வர சொல்லியிருந்தாரு. நான் போய் ஆர்ஐ சாரை பார்க்க போயிருந்தேன். அங்கே ஹெட் சர்வேயர் மேடமும் இருந்தாங்க. 2 பேர்த்திட்டி ஒரு 45 நிமிஷம் பேசினேங்க. 2 பேருமே நல்லா பேசினாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ நாளைக்கு தாசில்தார் ஐயாவை பார்க்கணும், அதுக்கப்புறமேல ஆர்டிஓ சார் பார்க்கணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்கறனால எனக்கு நேரமும் வேஸ்ட் ஆகுது. என்னால் சொல்ல வர நியாயத்தை ஒருத்தர்கிட்டையும் எல்லார்த்திட்டையும் ஒன்றா சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ ஹெட் சர்வேயர், அதுக்கப்புறமேலு ஆர்ஐ சார், அதுக்கப்புறமேலு தாசில்தார், அப்புறமேலு ஆர்டிஓ சார், இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் ஒரே இடத்துல இருந்து அந்த என்னோட விண்ணப்பத்தை மாற்றின அந்த 3 பேரும், அதாவது சேந்தமங்கலம் நில அளவையர், சேந்தமங்கலம் விஏஓ, சேந்தமங்கலம் துணை தாசில்தார் மதன், இவங்களும் இருந்து நானும் இருந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சொன்னாதான் நியாயம் கிடைக்குமே தவிர, இப்படி ஒவ்வொருத்தருகிட்டையும் போறதுனால எனக்கு நியாயம் கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒன்னொன்னா போய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாளே இதாயிரும். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சம்மந்தப்பட்ட நானும் இருந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்ட அவங்க 3 பேர் இருந்தாதான் எனக்கான நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு.